ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் உயர்திறன் ஊக்கத்திட்டம் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பண உறுதி ஆவணம் ஸ்கில் ஓச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12,000 15,000 அந்த மாதிரி அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதனால் என்ன பெனிஃபிட் இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் உயர்திறன் ஊக்கத்திட்டம் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீமை இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது யார் யாருக்கு பொருந்துன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கருக்கு பரிசு தொகை வழங்குவதற்கு பதிலாக அவருடைய வேலைவாய்ப்புக்கான திறன்களை வளர்த்து பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் ஸ்கில் ஓச்சர் 12,000 15,000 25,000 என 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும். இத்திட்டத்திற்கான நெறிமுறைகள் இந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உயர்திறன் ஊக்கத்திட்டம் அப்படின்னு ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் திறன் மேம்பாடு பயிற்சி பெறுவதற்கு உங்களுக்கு ஸ்கில் ஓச்சராக 12,000 15,000 25,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. தற்போது பண உறுதி ஆவணம் வழங்க உயர்திறன் ஊக்கத்திட்டத்தினை 2024-25 ஆண்டில் செயல்படுத்த இத்திட்டத்திற்கான இணைய வழி விண்ணப்பம் 30/1/2025 விண்ணப்பிக்க வரும் மாணாக்கர் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 28/2/2025 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி 28/2/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேற்கண்ட விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து அவர்களை இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க அறிவுறுத்துமாறு தொடர்புடைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா 9/1/2025 அன்றைக்கே தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த 10/10/2024 திருத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தா 10/10/2024 அன்னைக்கு கீழ்கண்ட திருத்தம் பார்த்தா கொண்டு வந்தாங்க. என்னமான கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது யூனிவர்சிட்டியில் யார் டாப்பாக மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தா ப்ரைஸ் மணி ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீமை மாற்றி அமைச்சு ஸ்கில் ஓச்சர் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத பார்த்தா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு கவர்மெண்ட் அரசாணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10/10/2024 அன்னைக்கு தான் இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் இளங்கலை, முதுகலை மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் 60% மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெறும் முதல் 1000 ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடத்திற்கு ஏற்ப 1000 முதல் 1,500 பார்த்தா ப்ரைஸ் பண்ணி வழங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்கள் 60%க்கு மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1000 பேருக்கு ப்ரைஸாக பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. மேலே 2 மற்றும் 3ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் அதுக்கான பரிசு தொகையை பார்த்தா உயர்த்தி அரசாணையை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கீமை அப்படியே மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது இப்போ போச்சு பாருங்கள், அந்த அறிவிப்பின் கீழே உயர்கல்வியில் அதிக மதிப்பெண் பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அம்மாணாக்கரின் கல்வி இறுதி ஆண்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 41 லட்ச ரூபாய் நிதி வழங்கி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்திறன் ஊக்கத்திட்டம் என பெயர் மாற்றம் செய்து உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணாக்கருக்கு பரிசு தொகை வழங்குவதற்கு பதிலாக அவருடைய வேலைவாய்ப்புக்கான திறன்களை வளர்த்து பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வழங்கப்படும் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை குறித்து அதுக்கான அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறையாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா எப்படி இந்த ஸ்கீம் செயல்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60%க்கு மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் யார் யாரெல்லாம் அதிகபட்ச மார்க் எடுத்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஸ்கில் வவுச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் வவுச்சர் உங்கள் பேரில் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கில் வவுச்சரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு தளத்திலோ அல்லது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஸ்கில் இந்தியா, நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அகாடமி, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் தாட்கோ போன்ற
அரசு நிறுவனங்களில் உள்ள பட்டியலிடப்பட்டுள்ள பயிற்சி நிறுவனம் இருக்கும் பாருங்கள், அதில் போயிட்டு இந்த ஸ்கில் ஓச்சரை நீங்கள் பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் ஓச்சர் மூலமாக நீங்கள் வந்து கோர்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தகுதி யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் கிறிஸ்டியன் எஸ்சியாக மாறி இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்ட பயனாளியாக இருக்க வேண்டும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரியில் இறுதி ஆண்டில் கல்வி பயிலும் மாணாக்கராக இருக்க வேண்டும். ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். உயர்கல்வியின் இறுதி ஆண்டில் உள்ள கடைசி பருவத்துக்கு முந்தைய பருவம் 60% மார்க் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 60% மார்க்கை ப்ரீவியஸ் செம்மில் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எப்படி உங்களுக்கு ஸ்கில் ஓச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் மாணாக்கர்களுக்கு அவர்கள் பயிற்சி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்கான பண உறுதி ஆவணம் வழங்கப்படும். மாணாக்கர் இப்பண உறுதி ஆவணத்தை சான்றாக வைத்து அதிகபட்சமாக 25,000 ரூபாய்க்கான பயிற்சியை பெறலாம். ஸோ 25,000 வரைக்கும் கோர்ஸை நீங்கள் இந்த வவுச்சரை வச்சு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் பெறுவதற்கு முன் விண்ணப்பங்கள் வரவேற்பது முதல் பண உறுதி ஆவணம் விடுவிப்பது வரை உள்ள கால வரிசைகளை வந்து ஆதரவு நிலையை அவங்க வந்து செய்திட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தா இந்த ஸ்கீம் குறித்து பத்திரிகை செய்தியில் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மாணவர் தன் ஆதாரின் அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை கொடுத்துருக்காங்க. அனைத்து விண்ணப்பங்களும் பெறப்பட்ட பின் கீழ்காணும் பாடப்பிரிவின் ஒதுக்கீட்டிற்கு ஏற்றவாறு அதிக மதிப்பெண் பெறும் மாணாக்கருக்கு அவருடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வழங்கப்படும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்பு 40% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தொழில்முறை படிப்புக்கு 20%, மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு 15%, ஐடி பாலிடெக்னிக் வந்து பார்த்தா 15%, பிற படிப்பு 10%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் அடிப்படையில் இதை உங்களுக்கு வந்து ஒதுக்குவாங்க. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் 60%க்கு மேலே லாஸ்ட் டைம் முன்னாடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் ஓச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கில் ஓச்சரை வச்சு நீங்கள் ஏதாச்சும் பெரிய 25,000 மதிப்புள்ள கோர்ஸை நீங்கள் படிக்க விருப்பம் இருக்கோங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம். இதாங்க உங்களுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பண உறுதி ஆவணம் வழங்கும் முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தேர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் ஓச்சர் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸ்கில் ஓச்சர் கொடுத்ததுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படி ஜாயின் பண்ண விட்டிங்கன்னா ஸ்கில் ஓச்சர் உங்களுக்கு கிடைக்காது. அது கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இதான் உங்களுக்கான இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஷார்ட்டாக சொல்லப்போனால் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, அது எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் ஓச்சருக்கான ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் செம்மில் 60% மார்க் எடுத்துருக்குன்னு அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் ஓச்சர் கொடுக்குறாங்க. அந்த வவுச்சரை வச்சு நீங்கள் 25,000 வரைக்கும் இலவசமாக உங்களுக்கான கோச்சிங்கை நீங்கள் பெற்றுக்கலாம். 25,000 மதிப்புள்ள ஒரு கோர்ஸை நீங்கள் இலவசமாக படிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஸ்கில் ஓச்சர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்விஏ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பெனிஃபிஷரியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பெனிஃபிஷரி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ போன கல்வியால் நீங்கள் இந்த ஸ்கீம் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கான நம்பர் என்னவோ அந்த நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் உங்கள் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன ஜெண்டர்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் அப்லோட் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை 10 MBக்குள்ளே இருக்க மாரி கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் அப்லோட் யுவர் ஸ்கேனடு ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். 10 MBக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எஸ்சியா எஸ்டியா எஸ்சிஏவா இல்லை வந்து பார்த்தா கிறிஸ்டியனில் எஸ்சியான்னு கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக வாட் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இன்ஸ்டியூட், நீங்கள் படிக்கிற காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஏரியான்னு கேட்டிருக்காங்க, அதையும் சைட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் காலேஜில் எந்தமான ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, அக்ரிகல்ச்சரா, அலைடு ஹெல்த்தா, ஏஎன்எம்எஸ்ஸா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, டென்டலா, இன்ஜினியரிங்கா, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் இன்ஸ்டியூட் டூ யூ அட்டெண்ட், ஸோ எந்தமான காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் செலக்ட் பண்ணிக்காமனா காலேஜ் நேம் வந்து காமிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தமான கோர்ஸ் எந்தமான டிகிரி படிக்கணும்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுவர் கோர்ஸ், நீங்கள் என்னமான டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எத்தனை டியூரேஷன் படிக்கிறீங்க, 3 இயர் கோர்ஸா 4 இயர்ஸ் கோர்ஸான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ ஐடென்டிஃபை த ட்ரைனிங் கோர்ஸ் யூ வாண்ட், ஸோ நீங்கள் வந்து எந்தமான ட்ரைனிங் நான் போக போகிறேன், நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா அதை முடிச்சுட்டு எந்தமான கோர்ஸ் படிக்க போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்து எந்தமான கோர்சஸ் படிக்க போகிறீங்க, அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிலாம் அந்த செக்டரை கொடுத்துருக்காங்க, செக்டரை சைட் பண்ணிட்டு ஸோ எந்த ட்ரைனிங் கோர்ஸ் என்ன, எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்து எந்தமான கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் ஐடென்டிஃபைட் பண்ணல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷனை சைட் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸுக்கு வந்து எஸ்எஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து போயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க, 60% மேலே யார் எடுத்திருக்காங்க, அதுக்கும் மேலே யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஸ்கில் ஓச்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கில் ஓச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கில் ஓச்சரை பயன்படுத்தி நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 6 மந்த்துக்கான கோர்ஸோ 1 இயருக்கான கோர்ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நிறையா லேட்டஸ்ட் கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஆ இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்காக அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தா நல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெறலாம். அந்த மாதிரி கோர்ஸை டிசைட் பண்ணிவிட்டு முன்கூட்டியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கில் ஓச்சர் மூலமாக அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஸ்கில் ஓச்சரை பயன்படுத்தி உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் சேரல அவங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்கில் ஓச்சர் மூலமாக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு டேரெக்டாக அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து SC/ST பீப்புள் அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் வந்து பார்த்தா பயன்படுத்தி அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.